السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله الذي لا تراه العيون ولا تخالطه الظنون ولا يصفه الواصفون ولا تغيره الحوادث ولا يخشى الدوائر، يعلم متاقيل الجبال ومكائل البحار وعدد قطر الأمطار وعدد ورق الأشجار وعدد ما أظلم عليه الليل وأشرق عليه النهار. لا تواري منه سماء سماء ولا أرض أرضا ولا بحر ما في قعره ولا جبل ما في وعره. والصلاة والسلام على سيدنا وحبيبنا وشفيعنا محمد بن عبد الله المصطفى المختار الذي أضاء القلوب بلوامع الأنوار، وعلى آله وصحبه الذين اجتهدوا في مرضاته بالعشي والإبكار وجميع آلاء الليل والنهار، وعلى من تبعهم بإحسان إلى فناء هذه الدار من العلماء والشهداء والصالحين والأخيار. أما بعد، فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ألف لام ميم ذلك الكتاب لا ريب فيه هدى للمتقين. صدق الله العظيم. عن عمر بن الخطاب رضي الله عنه قال: قال رسول الله صلى الله عليه وسلم: إنما الأعمال بالنيات وإنما لكل امرئ ما نوى. صدق رسول الله صلى الله عليه وسلم. رواه الإمام البخاري في صحيحه. அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையோன் அல்லாஹ்வின் திருப்பேர் கொண்டு ஆரம்பம் செய்கிறேன். இந்த அகிலங்கள் அனைத்தையும் படைத்து பரிபாலிக்கக்கூடிய வல்ல நாயன் அந்த அல்லாஹ் ஒருவனுக்கு அனைத்து புகழும் முடித்தாகட்டும். மேலும் உத்தம தூதர் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதிலும் அன்னவர்களுடைய வாழ்க்கையை வழிமுறைகளை தங்களுடைய வாழ்க்கையில் முற்று முழுதாக எடுத்து நடந்த உத்தம சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், மேலும் கியாமத் நாள் வரைக்கும் வரக்கூடிய அனைத்து நல்ல மக்கள் மீதிலும் அல்லாஹ்வின் ஸலாத்தும் ஸலாமும் உண்டாவதாக. சங்கமிக்க ஜும்ஆவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹ்வின் மாளிகையில் குழுமியிருக்கும் அவனது நல்லடியார்களே, இந்த உலக வாழ்க்கையில் அல்லாஹ் எங்களுக்கு என்னென்ன கட்டளைகளை எல்லாம் கற்பித்திருக்கிறாரோ, மேலும் என்னென்ன ஏவலைகளை எல்லாம் விடுத்திருக்கிறானோ, அவைகளை எல்லாம் எங்களுடைய வாழ்க்கையில் இயன்ற அளவு எடுத்து நடந்து கொள்ளும்படியும், மேலும் என்னென்ன விஷயங்களை விட்டும் அல்லாஹ் எங்களை தடுத்திருக்கிறானோ, ஹராமாக ஆக்கியிருக்கிறானோ, அப்படியான விஷயங்களை விட்டும் முற்று முழுதாக தடுத்து கொள்ளும்படியும் முதற்கண் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் அல்லாஹுடைய தக்வாவை கொண்டு வசீது செய்து கொள்கிறேன். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாங்கள் எல்லோரும் இந்த உலகத்திலே லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாவை கொண்ட முஸ்லிம்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த உலகத்திலே முஸ்லிம்களாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய எங்களுக்கு அனைத்து துறைகளிலும் பரிபூரணப்படுத்தப்பட்ட ஒரு மார்க்கம், அனைத்து துறைகளிலும் பரிபூரணப்படுத்தப்பட்ட ஒரு வாழ்க்கை திட்டம் மார்க்கமாக தரப்பட்டிருக்கிறது. இந்த மார்க்கத்தை பற்றி அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லும் பொழுது, இன்ன தீன இன்தல்லாஹில் இஸ்லாம், இந்த உலகத்திலே அல்லாஹ்வினால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு மார்க்கம் இருக்கும் என்றால் இந்த இஸ்லாமிய மார்க்கமாகத்தான் இருக்கிறது என்று தன்னுடைய குர்ஆனிலே மிக தெளிவாக அல்லாஹ் சொல்லிக் கொண்டிருக்கிறார். இதற்கான அடிப்படை காரணம் என்னவென்றால்,
இந்த உலகத்திலே வாழக்கூடிய ஒரு மனிதனுடைய வாழ்க்கைக்கு தேவைப்படக்கூடிய அவனுடைய வாழ்க்கையோடு சம்பந்தப்பட்ட அனைத்து விதமான வழிகாட்டுதல்களும் அனைத்து விதமான போதனைகளும் இந்த மார்க்கத்திலே மிக தெளிவாக சொல்லித் தரப்பட்டிருக்கிறது. நாங்கள் ஏற்றிருக்கக்கூடிய இந்த மார்க்கம் ஒரு மனிதனுடைய ஆன்மீக பாதை சீரமைக்கப்பட வேண்டும், மேம்படுத்தப்பட வேண்டும் என்ற விஷயத்திலே எந்த அளவுக்கு அக்கறையாகவும் கண்டிப்பாகவும் இருக்கிறதோ அதே போன்று ஒரு மனிதனுடைய அன்றாட வாழ்க்கையோடு சம்பந்தப்படக்கூடிய கொடுக்கல் வாங்கல் என்ற துறையும் சீரமைக்கப்பட வேண்டும், ஒழுங்கமைக்கப்பட வேண்டும் என்ற விஷயத்திலே இந்த இஸ்லாமிய மார்க்கம் மிக கண்டிப்பாக இருந்து கொண்டிருக்கிறது. இந்த கொடுக்கல் வாங்கல் என்பது விரிவான ஒரு தலைப்பாக இருக்கிறது, ஆழமான ஒரு பாடமாக இருக்கிறது. இந்த தலைப்பின் கீழால் பல அம்சங்கள் உள்ளடங்குகின்றன. உதாரணமாக, நாங்கள் ஒரு மனிதனுக்கு ஒரு பொருளை விற்கிறோம் அல்லது நாங்கள் வாங்குகிறோம், இங்கே வியாபாரம் என்ற கொடுக்கல் வாங்கல் நடந்து கொண்டிருக்கிறது. அல்லது நாங்கள் எங்களுடைய ஒரு பொருளை ஒரு மனிதனுக்கு நாங்கள் கூலிக்கு விடுகிறோம் அல்லது நாங்கள் கூலிக்கு வாங்குகிறோம், இங்கே கூலி என்ற கொடுக்கல் வாங்கல் நடந்து கொண்டிருக்கிறது. அல்லது நாங்கள் எங்களுடைய ஒரு பொருளை ஒரு மனிதனிடத்திலே அமானிதமாக ஒப்படைக்கிறோம் அல்லது எங்களிடத்திலே அமானிதம் ஒப்படைக்கப்படுகிறது, இங்கே அமானிதம் என்ற கொடுக்கல் வாங்கல் நடந்து கொண்டிருக்கிறது. இப்படியாக நாங்கள் மிக பேணுதலாகவும் எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் நடந்து கொள்ள வேண்டும் என்று இஸ்லாம் எங்களுக்கு வலியுறுத்தக்கூடிய கொடுக்கல் வாங்கல்களில் ஒன்றாகத்தான் கடன் என்ற கொடுக்கல் வாங்கலாக இருக்கிறது. என்றாலும் எமது சமூகத்திலே நாங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறோம், இந்த கடன் என்ற கொடுக்கல் வாங்கலில் எமது முஸ்லிம் சகோதரர்கள் கவனக்குறைவாகவும் பொதுபோக்காகவும் பரவலாக எமது சமூகத்திலே நடந்து கொண்டிருக்கிறார்கள். எந்த அளவுக்கு என்றால் எமது நாட்டிலே வாழக்கூடிய பெரும்பான்மை சமூகத்தினர் மாற்று மதத்தினர்கள் எமது முஸ்லிம்களை பார்த்து இந்த முஸ்லிம்களோடு நாங்கள் கொடுக்கல் வாங்கல் வைத்துக் கொள்ளக்கூடாது, விசேஷமாக இவர்களுக்கு கடன் கொடுக்க கூடாது. ஏனென்றால் முஸ்லிம்கள் என்றால் ஏமாற்று பேர்வழிகள், அடுத்தவர்களுடைய வயிற்றிலே அடிக்கக்கூடியவர்கள் என்று எமது மார்க்கத்தை பற்றியும் எமது முஸ்லிம்களை பற்றியும் மாற்று மதத்தினர்கள் மிக கேவலமாக பேசக்கூடிய அளவுக்கு எமது சமூகத்திலே இருக்கக்கூடிய ஒரு சில சகோதரர்கள் இந்த கொடுக்கல் வாங்கல் விஷயத்திலே, கடன் என்ற கொடுக்கல் வாங்கல் விஷயத்திலே கவனக்குறைவாகவும் பொதுபோக்காகவும் நடந்து கொண்டிருப்பதனை சமூகத்திலே நாங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இதற்கு அடிப்படை காரணம் என்னவென்றால் இந்த கடன் என்ற கொடுக்கல் வாங்கல் சம்பந்தமாக எவ்வளவு கண்டிப்பான சட்டத்திட்டங்களையும் ஆழமான வழிகாட்டுதல்களையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் தன்னுடைய ஹதீஸ்களின் மூலமாக தன்னுடைய வாழ்க்கையின் மூலமாக எங்களுக்கு சொல்லித் தந்திருக்கிறார்களோ அவைகளை பற்றி அறியாதவர்களாக அல்லது அறிந்தும் அவைகளை வாழ்க்கையிலே நடைமுறைப்படுத்த தயங்கக்கூடியவர்களாகத்தான் எமது சமூகத்திலே இருக்கக்கூடிய அதிகமான சகோதரர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய மார்க்கத்தை நாங்கள் எடுத்துக்கொண்டால் ஒரு மனிதனுடைய ஆன்மீகத்தை பற்றியும் வணக்க வழிபாடுகளை பற்றியும் எந்த அளவுக்கு விளக்கமாக விரிவாக ஆழமாக துல்லியமாக இஸ்லாம் பேசிக் கொண்டிருக்கிறதோ அதே போன்று ஒரு மனிதனுடைய அன்றாட வாழ்க்கையோடு சம்பந்தப்பட்ட உலக விவகாரங்களோடு சம்பந்தப்பட்ட அந்த மனிதனுடைய கொடுக்கல் வாங்கலை பற்றியும் மிக விளக்கமாக துல்லியமாக இஸ்லாமிய மார்க்கம் எங்களோடு உரையாடி கொண்டிருக்கிறது. ஹதீஸ்களுடைய சுரங்கங்களை நாங்கள் புரட்டி பார்க்கும் பொழுது இந்த கடன் என்ற கொடுக்கல் வாங்கலை நாங்கள் எப்படி அமைத்துக் கொள்ள வேண்டும், எங்களின் மூலமாக அடுத்தவர்கள் பாதிக்கப்படக்கூடாது, அடுத்தவர்களுக்கு அநீதி இழைக்கப்படக்கூடாது, அடுத்தவர்களின் மூலமாக எங்களுக்கு அநீதி நடந்துவிடக் கூடாது, நாங்கள் பாதிக்கப்பட்டு விடக் கூடாது என்பதற்காக மிக கண்டிப்பான வழிகாட்டுதல்களை இஸ்லாம் எங்களுக்கு தெளிவாக சொல்லித் தந்திருப்பதனை எங்களால் கண்டுகொள்ளலாம். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உதாரணமாக ஹதீஸ்களை நாங்கள் எடுத்து பார்க்கும் பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் எங்களுக்கு வழிகாட்டி தருகிறார்கள். இப்பொழுது ஒரு மனிதனுக்கு ஒரு தேவை வந்திருக்கிறது, அந்த தேவைக்காக வேண்டி அவன் கடன் வாங்க வேண்டும் என்றால் இஸ்லாம் எங்களுக்கு சொல்லித் தருகிறது. ஒரு மனிதன் கடன் வாங்க போகிறான் என்றால் எந்த தேவைக்காக வேண்டி அவன் கடன் வாங்க வேண்டும், இதனையும் இஸ்லாம் எங்களுக்கு வரையறுத்து சொல்லிக் கொண்டிருக்கிறது. ஹதீஸ்களிலே நாங்கள் பார்க்கிறோம், அப்துல்லாஹ் بن جعفر رضي الله عنهما قال قال رسول الله صلى الله عليه وسلم كان الله مع الداعٍ حتى يقضى دينه ما لم يكن فيما يكره الله. رسول الله
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸிலே எங்களுக்கு சொல்லி தருகிறார்கள். ஒரு மனிதன் கடன் வாங்க போகிறான். கடன் வாங்கக்கூடிய நேரத்திலே ஒரு மனிதன் தன்னுடைய தேவைக்காக வேண்டி கடனை வாங்கிவிட்டால் அந்த கடனை திருப்பி ஒப்படைக்கும் வரைக்கும் அந்த கடனாளிக்கு அல்லாஹ்வுடைய உதவி நிச்சயம் கிடைத்துக் கொண்டே இருக்கும். ஆனால் ஒரு நிபந்தனை என்ன தெரியுமா? அவன் அந்த கடனை மார்க்கம் வெறுக்கக்கூடிய, மார்க்கம் அனுமதிக்காத, மார்க்கம் வரவேற்காத காரியங்களுக்காக அந்த கடனை அவன் வாங்கி இருக்க கூடாது. உதாரணமாக ஹராமான செலவுகளுக்காக, ஆடம்பர செலவுகளுக்காக, வீண் விரயத்துக்காக இவன் கடன் வாங்கி இருப்பானாக இருந்தால் அந்த கடனை திருப்பி ஒப்படைப்பதற்கு அல்லாஹ்வுடைய உதவி இவனுக்கு கிடைக்க மாட்டாது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸிலே எங்களுக்கு தெளிவாக சொல்லி காட்டுகிறார்கள். இந்த ஹதீஸ் சுனன் இப்னு மாஜா என்ற கிதாபிலே பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய சஹீஹான ஹதீஸாக இருக்கிறது. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எனவே நாங்கள் என்ன விளங்குகிறோம்? ஒரு மனிதன் கடன் வாங்கக்கூடிய நேரத்திலே எந்த தேவைக்காக வேண்டி கடன் வாங்க வேண்டும், இதனையும் இஸ்லாம் எங்களுக்கு வரையறுத்து சொல்லிக் கொண்டிருக்கிறது. இதற்கு அடுத்த கட்டமாக கடன் வாங்கக்கூடிய நேரத்திலே அந்த மனிதனுடைய மனோநிலை எப்படி இருக்க வேண்டும், எந்த மனப்பாங்கோடு அவன் கடன் வாங்க வேண்டும், இதனையும் இஸ்லாம் எங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறது. அன் அபீ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு قال قال رسول الله صلى الله عليه وسلم من اخذ اموال الناس يريد اداءها ادى الله عنه ومن اخذ يريد اتلافها اتلفه الله. رسول الله صلى الله عليه وسلم அவர்கள் இந்த ஹதீஸிலே சொல்லி காட்டுகிறார்கள். ஒரு மனிதன் கடன் வாங்குகிறான். கடன் வாங்கக்கூடிய நேரத்திலே அவனுடைய மனநிலை எப்படி இருக்கிறது என்றால், நான் வாங்கக்கூடிய இந்த கடனை நிச்சயமாக சத்தியமாக இன்ஷா அல்லாஹ் நான் திரும்ப கொடுத்து விடுவேன் என்ற மனோநிலையோடு யாரெல்லாம் கடன் வாங்குகிறார்களோ இவர்கள் அந்த கடனை திருப்பி ஒப்படைப்பதற்கு அல்லாஹ்வுடைய உதவி இவர்களுக்கு கிடைத்துக் கொண்டே இருக்கும். இதற்கு மாற்றமாக யாரெல்லாம் அடுத்தவர்களுக்கு கொண்டு வைக்க வேண்டும், அடுத்தவர்களை ஏமாற்ற வேண்டும், அடுத்தவர்களுடைய காலை வார வேண்டும் என்ற நோக்கத்திலே யாரெல்லாம் கடன் வாங்குகிறார்களோ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸிலே சொல்கிறார்கள், அஸ்லமஹுல்லாஹ், அவனுக்கு மிக பெரும் அழிவும் நாசமும் உண்டாகட்டுமாக என்று இந்த ஹதீஸிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு சொல்லி காட்டுகிறார்கள். இந்த ஹதீஸ் சஹீஹுல் புகாரியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எனவே இஸ்லாமிய மார்க்கம் கடன் வாங்கக்கூடிய நேரத்திலே எந்த தேவைக்கு கடன் வாங்க வேண்டும் என்பதனை எங்களுக்கு சொல்லி தந்திருக்கிறது. அது மட்டுமல்ல, கடன் வாங்கக்கூடிய நேரத்திலே அவனுடைய மனோநிலை எப்படி இருக்க வேண்டும் இதனையும் இஸ்லாம் வரையறுத்து சொல்லிக் கொண்டிருக்கிறது. இதற்கு அடுத்த கட்டமாக கடன் என்ற கொடுக்கல் வாங்கலிலே ஈடுபடக்கூடிய அந்த இரண்டு நபர்களும் அந்த கொடுக்கல் வாங்கலை, அந்த ஒப்பந்தத்தை எப்படி அமைத்துக் கொள்ள வேண்டும் இஸ்லாம் எங்களுக்கு வழிகாட்டி கொண்டிருக்கிறது. ஒருவர் கடனை கொடுக்கக்கூடியவர், அடுத்தவர் கடனை வாங்கக்கூடியவர், இந்த இரண்டு நபர்களும் அந்த கொடுக்கல் வாங்கலை எப்படி அமைத்துக் கொள்ள வேண்டும் அல்லாஹ் குர்ஆனிலே உரையாடி கொண்டிருக்கிறான். எங்களோடு அல்லாஹ் பேசிக் கொண்டிருக்கிறான். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ இதா ததாயன்தும் பிதைனின் இலா அஜலின் முஸம்மா ஃபக்துபூ. அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், ஈமான் கொண்டவர்களே, என்னை ஏற்றுக்கொண்டவர்களே, நீங்கள் உங்களுக்கு மத்தியில் கடன் என்ற கொடுக்கல் வாங்கலிலே ஈடுபடக்கூடிய நேரத்திலே அந்த கொடுக்கல் வாங்கலை எழுத்து மூலம் எழுதிக் கொள்ளுங்கள். மேலும் அல்லாஹ் சொல்கிறான், உங்களிலே அது மட்டுமல்ல இரண்டு சாட்சிகளையும் நீங்கள் நியமித்துக் கொள்ள வேண்டும் என்று இந்த வசனத்திலே அல்லாஹ் எங்களுக்கு சொல்லி காட்டிக் கொண்டிருக்கிறான். காரணம் என்னவென்றால், பின்னால் விபரீதம் வெடித்துவிடக் கூடாது, பின்னால் பயங்கரமான நிகழ்வுகள் நடந்துவிடக் கூடாது. நீங்கள் அந்த கொடுக்கல் வாங்கலின் பொழுது எழுத்து மூலம் எழுதிக் கொள்ளுங்கள். இந்த நபர் இத்தனையாம் திகதி இத்தனை ஆயிரம் ரூபாய்களை இன்னின்ன நபர்களை சாட்சியாக வைத்து என்னிடத்திலே கடனாக பெற்றிருக்கிறார், இத்தனையாம் திகதி இந்த கடனை திருப்பி தருவதாக வாக்களித்திருக்கிறார் என்று எக்ரிமெண்டாக எழுத்து மூலம் நீங்கள் எழுதிக் கொள்ளுங்கள். சாட்சிகளை நியமித்துக் கொள்ளுங்கள். ஏனென்றால் பின்னால் பிரச்சனை வந்துவிடக் கூடாது, விபரீதம் வெடித்துவிடக் கூடாது, கடன் கொடுத்தவருக்கோ கடன் வாங்கியவருக்கோ பாதிப்பு ஏற்பட்டுவிடக் கூடாது. ஏனென்றால்
சமூகத்திலே நாங்கள் இன்று பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கடனை வாங்கக்கூடிய நேரத்திலே ஏதோ நல்லவர்களை போல கடனை வாங்கிக் கொள்கிறார்கள். அதனை திருப்பி கொடுக்க வேண்டிய அந்த தவணை வரக்கூடிய நேரத்திலே, அந்த திகதி வந்ததன் பின்னால் அவரிடத்திலே கடனை கேட்கக்கூடிய நேரத்திலே அவர் சொல்லிவிடுவார், நான் உங்களிடத்திலே இத்தனை ஆயிரம் ரூபாய்களை கடனாக பெற்றிருக்கிறேன் என்பதற்கு எங்கே ஆதாரம் இருக்கிறது, எங்கே எழுத்து மூலம் இருக்கிறது, எங்கே சாட்சிகள் இருக்கிறார்கள்? உங்களுக்கு தைரியம் இருந்தால் நீங்கள் போலீசிலே புகார் செய்து உங்களுடைய பணத்தை திரும்ப பெற்றுக் கொள்ளுங்கள். உங்களுக்கு தைரியம் இருந்தால் நீதிமன்றத்திலே வழக்கு தாக்கல் செய்து உங்களுடைய பணத்தை திரும்ப பெற்றுக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ்வுடைய அச்சம் கொஞ்சம் கூட இல்லாமல் பேசக்கூடிய முஸ்லிம்களும் சமூகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த நேரத்திலே என்ன நடக்கிறது? கடன் கொடுத்து அந்த மனிதர் பாதிக்கப்படுகிறார், கைகளை விரிக்கிறார், வானத்தை பார்க்கிறார், அங்கலாய்த்துக் கொண்டிருக்கிறார். இந்த மனிதனுடைய தோற்றத்தை பார்த்து இவரை நம்பி நான் கடனை கொடுத்து விட்டேன், இவன் என்னுடைய வயிற்றிலே அடிப்பான் என்று நான் கனவில் கூட நினைத்து பார்க்கவில்லை. அவனை நம்பி நான் கடனை கொடுத்து விட்டேன் என்றாலும் இப்பொழுது அந்த கடனை மறுத்துக் கொண்டிருக்கிறார். நான் உன்னிடத்திலே கடனாக எந்த தொகையையும் பெற்றுக் கொள்ளவில்லை என்று மறுத்துக் கொண்டிருக்கிறார். இந்த நேரத்திலே கடன் கொடுத்தவர் பாதிக்கப்படுகிறார். இப்படியான ஒரு நிலைமை பின்னால் வரக்கூடாது. இந்த விபரீதம் கடன் கொடுத்தவருக்கு நடக்கக்கூடாது என்பதற்காக அல்லாஹ் குர்ஆனிலே எங்களுக்கு வழி சொல்லி தருகிறான். உங்களுக்கு எவ்வளவுதான் நம்பிக்கையானவர்களாக இருந்தாலும் நாணயமானவர்களாக இருந்தாலும் கொடுத்தல் வாங்கல் என்று வரும் பொழுது, கடன் என்று வரும் பொழுது நீங்கள் எழுத்து மூலம் எழுதிக் கொள்ளுங்கள், சாட்சிகளை நியமித்துக் கொள்ளுங்கள். பின்னால் பிரச்சனை வந்துவிட்டால் உங்களுக்கு எழுத்து மூலத்தை முன்வைக்கலாம், சாட்சிகளை உங்களுக்கு முன்னிறுத்தலாம். அப்படி இல்லாமல் அவருடைய நம்பிக்கையின் காரணமாக, நாணயத்தின் காரணமாக நீங்கள் கடனை கொடுத்துவிட்டு பின்னால் அவர் அதனை மறுக்கக்கூடிய நேரத்திலே நீங்கள் மாற்றிக் கொள்வீர்கள் என்று அல்லாஹ் குர்ஆனிலே எங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறார். ஏனென்றால் இந்த உலகத்திலே மனிதனை படைத்த இறைவனுக்கு மனிதனுடைய பலவீனம் தெரியும். எவ்வளவுதான் நல்லவனாக இருந்தாலும் நம்பிக்கையாளராக இருந்தாலும் ஒரு சில நேரங்களிலே சந்தர்ப்ப சூழ்நிலைகளுக்கு ஏற்ப ஏமாற்றக்கூடியவனாக, அடுத்தவர்களுடைய காலை வாழக்கூடியவனாகத்தான் மனிதன் இருக்கிறான். எனவே அல்லாஹ் எங்களுக்கு சொல்லித் தருகிறான், இந்த கொடுக்கல் வாங்கலின் பொழுது நீங்கள் எழுத்து மூலம் எழுதிக் கொள்ளுங்கள் என்று குர்ஆன் எங்களோடு உரையாடிக் கொண்டிருக்கிறது. இதற்கு அடுத்த கட்டமாக இந்த கடன் என்ற கொடுக்கல் வாங்கல் முடிந்ததன் பின்னால் யார் கடனை பெற்றிருக்கிறாரோ, கடனை வாங்கியிருக்கிறாரோ அவருடைய தலையிலே இஸ்லாம் சுமத்தக்கூடிய மிகப்பெரிய கடமை என்னவென்றால், மிகப்பெரிய பொறுப்பு என்னவென்றால், அவர் வாங்கிய கடனை எப்படியாவது திருப்பி ஒப்படைக்க வேண்டும். இந்த விஷயத்திலேதான் எமது முஸ்லிம் சகோதரர்கள் பொதுபோக்காகவும் அடுத்தவர்களை ஏமாற்றக்கூடியவர்களாகவும் கவன குறைவாகவும் நடந்து கொண்டிருக்கிறார்கள். ஏனென்றால் கடனை வாங்கக்கூடிய நேரத்திலே ஏதோ நல்லவர்களை போல, நம்பிக்கையாளர்களை போல தலையை சொரிந்து காதை சொரிந்து பலவிதமான வாக்குறுதிகளையும் சத்தியங்களையும் உறுதிமொழிகளையும் கொடுத்து கடனை வாங்கிக் கொள்கிறார்கள். அந்த கடனை திருப்பி கொடுக்க வேண்டிய அந்த திகதி வரக்கூடிய நேரத்திலே, அந்த தவணை வரக்கூடிய நேரத்திலே அதிகமானவர்கள் ஒளித்தோட ஆரம்பிப்பார்கள். ஊரை விட்டும் தலைமறைவாகி விடுவார்கள். வீடுகளுக்குள்ளே ஒளிந்து கொண்டு இல்லை என சொல்லி அனுப்புவார்கள். இன்னும் சிலர் வெளிநாடுகளுக்கு பறந்து விடுகிறார்கள். இதைவிட ஒருபடி மேலாக இன்னொரு நிலைப்பாடு இருக்கிறது. ஒரு சிலர் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள், நான் கடனை வாங்கி இருக்கிறேன், எனக்கு கடன் தந்தவர் அவராக நினைத்து அவராக ஞாபகத்திலே வைத்து எனக்கு தந்த கடனை திரும்ப கேட்கக்கூடிய நேரத்திலே நான் எடுத்த கடனை திருப்பி கொடுப்பதை பற்றி யோசிக்கலாம். எனக்கு கடன் தந்தவர் அதை மறந்து விட்டார் அல்லது அந்த கடனை என்னிடத்திலே திருப்பி கேட்கவில்லை என்றால் மறந்தது போன்று என்னாலும் அப்படி இருந்து விடலாம், நானும் அப்படியே இருந்து விடுகிறேன். காலங்கள் கரைய கரைய என்னுடைய கடனும் கரைந்து விடுகிறது. நான் மரணித்ததன் பின்னால் என்னுடைய மரணத்தோடு என்னுடைய கடனும் மரணித்து விடுகிறது என்று நாங்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறோம். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாங்கள் உள்ளங்களிலே ஆணித்தரமாக பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். நாங்கள் வாங்கிய கடனை திருப்பி ஒப்படைக்காமல் நாங்கள் நேரடியாக கொடுக்க வேண்டும், அல்லது எங்களின் சார்பாக வேறு யாராவது கொடுக்க வேண்டும், அல்லது எங்களுக்கு கடன் தந்தவர் அந்த கடனை மன்னித்து விட வேண்டும். இந்த ஏதாவது ஒரு முறைகளில் அந்த கடனுடைய சுமையை
கடமையை விட்டும் நாங்கள் நீங்கிக் கொள்ளவில்லை என்றால் கியாமத்துடைய நாளையிலே குற்றவாளி கூண்டிலே நாங்கள் நிறுத்தப்படுவோம் என்பதனை மறந்துவிடக் கூடாது. சமூகத்திலே இன்று இந்த கடன் என்ற கொடுக்கல் வாங்கலிலேதான் அதிகமானவர்கள் ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். இன்னும் பலர் ஏமாற்றப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இந்த நிலைமை ஏற்படக்கூடாது என்பதற்காக வேண்டித்தான் இஸ்லாமிய மார்க்கம் மிக தெளிவாக எங்களுக்கு வழிகாட்டிக் கொண்டிருக்கிறது. தொழுகையுடைய ரகாத்துக்களையும் தொழுகையுடைய நேரங்களையும் தொழுகையுடைய முறைகளையும் எங்களுக்கு தெளிவாக சொன்ன இஸ்லாம் கடனை பற்றியும் மிக தெளிவாக பேசிக் கொண்டிருக்கிறது. கொடுக்கல் வாங்கலை பற்றியும் மிக துல்லியமாக இஸ்லாம் எங்களோடு உரையாடி கொண்டிருப்பதனை இந்த ஹதீஸ்களிலே நாங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஹதீஸ்களிலே வருகிறது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸிலே சொல்கிறார்கள், நஃப்ஸுல் முஃமினி முஅல்லகத்துன் பிதைனி ஹத்தா யுக்லா அன்ஹு தைன். நபி அவர்கள் சொல்கிறார்கள், ஒரு மனிதன் கடனை வாங்கிவிட்டான், அந்த கடனை ஒப்படைக்காமல் அவன் மரணித்து விட்டானாக இருந்தால் நாளைய கியாமத்துடைய நாளையிலே குற்றவாளி கூண்டிலே அவன் நிறுத்தப்படுவான். அவனுடைய உடம்பு அந்த கடன் என்ற சுமையோடு பிணைக்கப்பட்டதாக இருக்கும். அவனால் சுவர்க்கம் நுழைய முடியாது. எவ்வளவுதான் மிகப்பெரிய வணக்கவாளியாக இருந்தாலும் ஆவிதாக இருந்தாலும் அல்லாஹ்வின் நெருக்கத்தை பெற்றவனாக இருந்தாலும் அந்த கடன் என்ற சுமை அவனோடு பிணைக்கப்பட்டிருக்கும் காலமெல்லாம் அவனால் சுவர்க்கம் நுழைய முடியாது என்று இந்த ஹதீஸிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு சொல்லித் தருகிறார்கள். இந்த ஹதீஸ் ஜாமிஉ திர்மிதி என்ற கிதாபிலே பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய சஹீஹான ஹதீஸாக இருக்கிறது. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எனவே நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும், நாங்கள் வாங்கிய கடனை திருப்பி ஒப்படைக்காமல் எவ்வளவுதான் ஒளித்தோடினாலும் வீடுகளுக்குள்ளே ஒளித்து கொண்டாலும் ஊரை விட்டும் தலைமறைவானாலும் வெளிநாடுகளுக்கு பறந்தாலும் நாங்கள் மரணித்து எங்களுடைய எலும்புகளும் தசைகளும் மண்ணோடு மண்ணாகி போனாலும் அந்த கடனை நாங்கள் திருப்பி ஒப்படைக்காமல் நாங்கள் அல்லாஹ்வை சந்திப்போமாக இருந்தால் அந்த கியாமத்துடைய நாளையிலே குற்றவாளி கூண்டிலே நாங்கள் நிறுத்தப்படுவோம் என்பதனை நாங்கள் மறந்துவிடக் கூடாது. ஹதீஸ்களிலே நாங்கள் பார்க்கிறோம், ஹஜ்ரத் முஹம்மது இப்னு அப்துல்லாஹ் இப்னு ஜஹஷ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு விஷயத்தை சொல்கிறார்கள். நாங்கள் ஒரு தடவை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு மஸ்ஜித் நபவியுடைய முற்றவரையிலே அமர்ந்திருந்தோம். நபி அவர்கள் மிக பெரும் மனச்சுமையோடு கவலையோடு நபி அவர்கள் இருந்தார்கள். வானத்தை பார்க்கிறார்கள், நிலத்தை பார்க்கிறார்கள். அதன் பின்னால் தன்னுடைய நெற்றியை நபி அவர்கள் தடவியவர்களாக நபி அவர்கள் தன்னுடைய மனச்சுமையை வெளிப்படுத்துகிறார்கள். சுப்ஹானல்லாஹ் சுப்ஹானல்லாஹ் மாதா நஸல மினத் தஸ்தீர், எவ்வளவு பயங்கரமான ஒரு சட்டத்தை அல்லாஹ் இறக்கி வைத்திருக்கிறான் என்று தன்னுடைய ஆதங்கத்தை நபி அவர்கள் வெளிப்படுத்துகிறார்கள். இந்த நேரத்திலே சஹாபாக்கள் கேட்கிறார்கள், வஃபி ஐயி ஷைஇன் யா ரசூலல்லாஹ், யா ரசூலல்லாஹ், எது சம்பந்தமாக பயங்கரமான சட்டத்தை அல்லாஹ் இறக்கி வைத்திருக்கிறார்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களை பார்த்து சொல்கிறார்கள், சித்தைன், கடன் என்ற கொடுக்கல் வாங்கல் சம்பந்தமாக பயங்கரமான ஒரு கண்டனத்தை அல்லாஹ் இறக்கி வைத்திருக்கிறான் என்று சொல்லிவிட்டு நபி அவர்கள் மேற்கொண்டு சொல்கிறார்கள், வல்லதி நஃப்ஸு முஹம்மதின் பியதிஹி லவ் அன்ன ரஜுலன் மின்கும் குதில ஃபீ சபீலில்லாஹ் ثم عاش ثم قتل ثم عاش ثم قتل وعليه دين ما دخل الجنة. நபி அவர்கள் சொல்கிறார்கள், உங்களிலே இருக்கக்கூடிய ஒரு மனிதர் அல்லாஹ்வுடைய பாதையிலே ஷஹீதாக்கப்படுகிறீர்கள். இந்த உலகத்திலே அல்லாஹ்வுடைய கலிமா மேலோங்க வேண்டும். என்னுடைய உயிர் பிரிந்தாலும் பரவாயில்லை, என்னுடைய மனைவி விதவையாக்கப்பட்டாலும் பரவாயில்லை, என்னுடைய குழந்தைகள் அனாதைகளாக மாற்றப்பட்டாலும், என்னுடைய இரத்தம் பூமியிலே ஓட்டப்பட்டாலும் இஸ்லாமிய மார்க்கம் மேலோங்க வேண்டும். இந்த கலிமா வளர வேண்டும். இந்த உலகத்தின் ஒவ்வொரு திசையிலும் வாங்குவத்தை கேட்க வேண்டும். ஒவ்வொரு சங்கு பொந்துகளிலும் அல்லாஹ்வை வணங்கி வழிபடக்கூடிய மக்கள் உருவாக வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கத்திலே ஒரு மனிதர் அல்லாஹ்வுடைய பாதையிலே ஷஹீதாக்கப்படுகிறார். அந்த மனிதருக்கு மறுபடி உயிர் கொடுக்கப்படுகிறது. மறுபடி இதே அமைப்பில் ஷஹீதாக்கப்படுகிறார். மறுபடி உயிர் கொடுக்கப்படுகிறது. மறுபடி ஷஹீதாக்கப்படுகிறார். நபி அவர்கள் சொல்கிறார்கள், இப்படி பல தடவை நடந்தாலும் அந்த மனிதனால் சுவர்க்கம் நுழைய முடியாது. காரணம் என்ன தெரியுமா? அந்த மனிதன் ஷஹீதாக்கப்படக்கூடிய நேரத்திலே கடனாளியாக ஷஹீதாக்கப்பட்டிருக்கிறார். இவ்வளவு மிகப்பெரிய வணக்கத்தை
அவர் மேற்கொண்டிருந்தாலும் இந்த தியாகத்தை, இந்த அர்ப்பணத்தை மாற்றத்திற்காக மேற்கொண்டவராக இருந்தாலும் கடனாளியாக மரணித்திருக்கிறார் என்ற காரணத்தினால் அவரால் சுவர்க்கம் நுழைய முடியாது என்று இந்த ஹதீஸிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் எங்களுக்கு சொல்லி காட்டுகிறார்கள். இந்த ஹதீஸ் முஸ்னத் அஹ்மத் என்ற கிதாபிலே பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய சஹீஹான ஹதீஸாக இருக்கிறது. இன்னொரு ஹதீஸை நாங்கள் பார்க்கிறோம். ஹஜ்ரத் அபூ கதாதா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், நாங்கள் ஒரு தடவை நபி அவர்களுடைய மஜ்லிஸிலே அமர்ந்திருந்தோம். ஒரு சஹாபி அவர்கள் வருகிறார்கள். வந்து கேட்கிறார், யா ரசூலல்லாஹ் அரஐத இன் குதில்து ஃபீ சபீலில்லாஹ் அத்துஸஃபரு அன்னி ஹதாயாய். யா ரசூலல்லாஹ், நான் அல்லாஹ்வின் பாதையில் ஷஹீதாக்கப்படக்கூடிய நேரத்திலே என்னுடைய அனைத்து பாவங்களும் மன்னிக்கப்படுமா என்று அந்த சஹாபி அவர்கள் கேட்கிறார்கள். நபி அவர்கள் பதில் சொல்கிறார்கள், நாம் இன் குதில்த வாழ்ந்த சாதிரும் முஹ்தஸிபுன் முக்பிலுன் கைர் முத்பிர். நபி அவர்கள் சொல்கிறார்கள், நிச்சயமாக நீங்கள் பொறுமையோடு வீரத்தோடு நன்மையை எதிர்பார்த்தவராக நீங்கள் போராடி ஷஹீதாக்கப்படுவீர்களாக இருந்தால் நிச்சயமாக உங்களுடைய அனைத்து பாவங்களும் மன்னிக்கப்பட்டுவிடும் என்று நபி அவர்கள் சொல்கிறார்கள். இந்த பதிலை கேட்டதும் அந்த சஹாபி அவர்கள் சந்தோஷமாக திரும்பி செல்ல ஆரம்பிக்கிறார். அந்த சஹாபியை நபி அவர்கள் மறுபடி அழைக்கிறார்கள். அழைத்து சொல்கிறார்கள், உங்களுடைய கேள்வியை நீங்கள் திரும்ப கேளுங்கள். அந்த சஹாபியர்கள் கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ் அரஐத இன் குதில்து ஃபீ சபீலில்லாஹ் அதுஸஃபரு அன்னி ஹதாயாய். நான் அல்லாஹ்வுடைய பாதையிலே ஷஹீதாக்கப்படுவேனாக இருந்தால் என்னுடைய பாவங்கள் அனைத்தும் மன்னிக்கப்படுமா? நபி அவர்கள் சொல்கிறார்கள், நாம் இன் குதில்த வஅன்த சாதிருன் முஹ்தஸிபுன் முக்பிலுன் கைர் முத்பிர். நிச்சயமாக நீங்கள் வீரத்தோடு பொறுமையோடு நன்மையை எதிர்பார்த்தவராக போராடி ஷஹீதாக்கப்படுவீர்களாக இருந்தால் அனைத்து பாவங்களும் மன்னிக்கப்படும். என்றாலும் இல்ல தெய்ன் கடன் என்ற சுமையை தவிர பைன ஜிப்ரீல் காலலி இதாலி 7 வானங்களை தாண்டி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இப்பொழுதுதான் என்னிடத்திலே வந்து இந்த தகவலை சொல்லிவிட்டு செல்கிறார்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு விளங்க வைக்கிறார்கள். இந்த ஹதீஸ் சுனனுன் நஸாயி என்ற கிதாபிலே பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய சஹீஹான ஹதீஸாக இருக்கிறது. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாங்கள் என்ன விளங்க வேண்டும்? இந்த உலகத்திலே எவ்வளவு பெரிய வளர்ச்சவாளிகளாக ஆதிகளாக நாங்கள் இருந்தாலும் வருடா வருடம் ஹஜ் செய்யக்கூடியவர்களாக, பல உம்ராக்களை செய்யக்கூடியவர்களாக, தஹஜ்ஜத் தொழக்கூடியவர்களாக, 5 நேர தொழுகைகளையும் முதல் சஃபிலே இருந்து முஅஜ்ஜினுக்கு பக்கத்திலே நாங்கள் தொழக்கூடியவர்களாக இருந்தாலும், நாங்கள் அல்லாஹ்வுடைய பாதையிலே தான தர்மங்களை செய்தவர்களாக இருந்தாலும், நாளைய கியாமத்துடைய நாளையிலே அல்லாஹ்வை சந்திக்கக்கூடிய நேரத்தில் கடனாளிகளாக நாங்கள் அல்லாஹ்வை சந்திப்போமாக இருந்தால் குற்றவாளி கூண்டிலே நாங்கள் நிறுத்தப்படுவோம் என்பதனை யாரும் மறந்துவிடக் கூடாது. எனவேதான் இஸ்லாம் எங்களுக்கு மிக கண்டிப்பாக எங்களோடு உரையாடி கொண்டிருக்கிறது. மிக கண்டிப்பான வழிகாட்டுதல்களை இஸ்லாம் எங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறது. உங்களின் மூலமாக யாரும் பாதிக்கப்பட்டு விடக்கூடாது, யாருக்கும் நீங்கள் அந்நீதி இணைத்து விடக்கூடாது. இமாம் புகாரி அவர்கள் ஒரு ஹதீஸை அறிவிக்கிறார்கள். கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன் கானத் இன்தஹு மக்லமத்துன் ஃபல்யதஹல்லலுஹு யௌம். நபி அவர்கள் சொல்கிறார்கள், இந்த உலகத்திலே உங்களின் மூலமாக யாராவது பாதிக்கப்பட்டிருந்தால், யாருக்காவது நீங்கள் அடித்திருந்தால், அநீதி இழைத்திருந்தால் இன்றைய தினமே இந்த நேரத்திலேயே நீங்கள் அதற்கான பரிகாரத்தை தேடிக்கொள்ளுங்கள். அதற்கான பிராயச்சித்தத்தை உடனடியாக நீங்கள் தேடிக்கொள்ளுங்கள். அவல அல்லா யகூன தீனாரும் வலா தீர்க்கம். ஒரு நாள் வரும், அந்த நாளிலே தீனார்களோ திருகங்களோ புழக்கத்திலே கிடையாது. அந்த நாளிலே நீங்கள் மாட்டிக்கொள்வதற்கு முன்னால் உங்களின் மூலமாக யாராவது பாதிக்கப்பட்டிருந்தால், நீங்கள் யாருக்காவது கடன் கொடுக்க வேண்டியிருந்தால், கொடுக்கல் வாங்கலிலே அடுத்தவர்களை ஏமாற்றி இருந்தால் அதற்கான கிராய திட்டம் உடனடியாக தேடிக்கொள்ளப்பட வேண்டும். அதற்கான பரிகாரம் உடனடியாக காணப்பட வேண்டும். ஏனென்றால் நாங்கள் இந்த உலகத்திலே பார்க்கிறோம், ஒவ்வொரு நாட்டிலும் ஒவ்வொரு பிரதேசத்திலும் ஒவ்வொரு விதமான நாணயம் உலகத்திலே இருக்கிறது. சில நாடுகளிலே டாலர் இருக்கிறது, ரூபாக்கள் இருக்கிறது, தீனார், திர்ஹம், ரியால் என்று ஒவ்வொரு நாட்டிலும் ஒவ்வொரு பிரதேசத்திலும் வித்தியாசமான நாணயங்கள் உலகத்திலே இருக்கின்றன. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு சொல்லித் தருகிறார்கள், கியாமத்துடைய நாளையில் நாணயம் என்ன தெரியுமா? அது தீனாரோ திர்ஹமோ அல்ல, டாலரோ ரூபாக்களோ அல்ல. நீங்கள் செய்திருக்கக்கூடிய நன்மைகளும் தீமைகளும்
பணங்களும் தான் கியாம நாளையுடைய நாணயமாக இருக்கிறது. நீங்கள் இந்த உலகத்திலே ஒருவருக்கு அடித்திருக்கிறீர்கள், அநீதி இழைத்திருக்கிறீர்கள், அடுத்தவர்களுடைய காணியை அபகரித்திருக்கிறீர்கள், அடுத்தவனுடைய கடையை சுரண்டி இருக்கிறீர்கள். நீங்கள் யாருக்காவது கடன் கொடுக்க வேண்டும் என்றாலும் அவரை ஏமாற்றி விட்டு அந்த கடனை கொடுக்காமல் நீங்கள் மரணித்து விடுகிறீர்கள். நாளைய கியாமத்துடைய நாளையிலே அல்லாஹ்வுடைய நீதிமன்றத்திலே உங்களுக்கு இப்படி சொல்ல முடியாது, யா அல்லாஹ் அந்த காணியை நான் திருப்பி கொடுத்து விடுகிறேன், அந்த பணத்தை நான் திருப்பி கொடுத்து விடுகிறேன் என்று உங்களால் சொல்ல முடியாது. உங்களுடைய கையிலே அந்த பணம் இருந்தாலும், அந்த காணி இருந்தாலும், அந்த கடை இருந்தாலும் கியாமத்துடைய நாளையிலே மன்னிப்பை கேட்டுக்கொள்ள முடியாது. அந்த பணத்தை உங்களால் திருப்பி ஒப்படைக்க முடியாது. நீங்கள் பணத்தை ஏமாற்றம் செய்திருந்தால், அடுத்தவர்களை ஏமாற்றி இருந்தால் பணமாக உங்களுக்கு அந்த கடனை அடைக்க முடியாது. காணியை அபகரித்திருந்தால் அதனை காணியாக உங்களால் திருப்பி கொடுக்க முடியாது. ஏனென்றால் கியாம நாளையுடைய நாணயம் உலகத்திலே இருக்கக்கூடிய நாணயம் நன்மைகளும் தீமைகளுமாக இருக்கின்றன. அல்லாஹ் சொல்வான், நீ இந்த மனிதனுக்கு இவ்வளவு கடன் கொடுக்க வேண்டும் என்றாலும் அவனை நீ அந்த மனிதனை உலகத்திலே பல தடவைகள் ஏமாற்றி இருக்கிறாய், அவனுக்கு அநியாயம் செய்திருக்கிறாய், அதே நிலைமையில் நீ மரணித்திருக்கிறாய். இந்த நேரத்திலே நீ இழைத்த அந்த அநீதிக்காக உன்னால் அவன் பாதிக்கப்பட்டிருக்கிறான். அந்த பாதிப்புக்காக நீ அவனுக்கு கடன் கொடுக்க வேண்டும். அந்த கடனுக்கு பதிலாக உன்னுடைய தொழுகையிலே இருந்து இந்த தொகையை கொடுக்க வேண்டும். உன்னுடைய ஹஜ்களிலே இருந்து, உம்ராக்களிலே இருந்து, தஹஜ்ஜிலே இருந்து இவ்வளவு தொகையை கொடுக்க வேண்டும் என்று அல்லாஹ் தீர்ப்பு செய்வான். அந்த நேரத்திலே நாங்கள் எவ்வளவுதான் வணக்க வழிபாடுகளோடு மலையை போன்று புதியலான அமல்களோடு நாங்கள் அல்லாஹ்வை சந்தித்திருந்தாலும் அந்த நேரத்திலே நாங்கள் மாற்றிக்கொள்வோம் என்பதனை மறந்துவிடக் கூடாது. எனவேதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் எங்களின் மீது கொண்ட அன்பின் காரணமாக, இரக்கத்தின் காரணமாக நபி அவர்கள் எங்களுக்கு சொல்கிறார்கள், மன் கானத் இன்தஹு மظلمத்துல் யஹி, நீங்கள் யாருக்காவது அநீதி இழைத்திருந்தால், உங்களின் மூலமாக யாராவது பாதிக்கப்பட்டிருந்தால் உடனடியாக இன்றைய தினமே, இன்றைய நேரத்திலேயே நீங்கள் அதற்கான பரிகாரத்தை தேடிக்கொள்ளுங்கள், பிராயச்சித்தம் கண்டுகொள்ளுங்கள். அதற்கு முன்னால் நீங்கள் மரணிக்க கூடாது என்று எங்கள் மீது கொண்ட அன்பின் காரணமாக, இரக்கத்தின் காரணமாக நபி அவர்கள் எங்களை பார்த்து சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். எனவே கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எமது வாழ்க்கையை நாங்கள் திரும்பி பார்க்க வேண்டும். எமது வாழ்க்கை பயணத்தை நாங்கள் திரும்பி பார்க்க வேண்டும். எமது வாழ்க்கை புத்தகத்தை நாங்கள் புரட்டி பார்க்க வேண்டும். என்னுடைய வாழ்க்கையிலே எத்தனை நபர்களிடத்திலே, எத்தனை மனிதர்களிடத்திலே நான் கடன் வாங்கி இருக்கிறேன், எத்தனை நபருக்கு திருப்பி கொடுத்திருக்கிறேன், எத்தனை பேரை ஏமாற்றி இருக்கிறேன் என்ற அந்த குறிப்புகளை நாங்கள் சேகரிக்க வேண்டும். எங்களுடைய மரணத்துக்கு முன்னால் அனைத்து கடன்களையும் அனைத்து ஹக்குகளையும் நிறைவேற்றிவிட வேண்டும். அதற்கு முன்னால் நாங்கள் மரணித்து விடக்கூடாது. இதற்காக எமது வாழ்க்கையை நாங்கள் திரும்பி பார்த்து எமது வாழ்க்கையிலே யாரிடத்தில் எல்லாம் நாங்கள் கடன் வாங்கி இருக்கிறோம் என்று அந்த பட்டியலை நாங்கள் சேகரிக்க வேண்டும், அதனை தொகுத்தெடுக்க வேண்டும். எங்களுடைய டயரியிலே ஒரு பக்கத்தை ஒதுக்கி அவைகளை நாங்கள் எழுதி வைக்க வேண்டும். நாங்கள் மரணித்து விட்டாலும் எங்களுடைய பிள்ளைகள் டயரியை எடுத்து பார்ப்பார்கள், என்னுடைய தந்தை அவர்கள், என்னுடைய சகோதரர் அவர்கள் இன்னின்ன நபர்களுக்கு கடன் கொடுக்க வேண்டி கடமைப்பட்டிருக்கிறார், அந்த கடனை நாங்கள் கொடுத்து விடுவோம் என்று எங்களுக்கு பின்னால் எங்களுடைய பிள்ளைகள், எங்களுடைய உறவினர்கள், குடும்பத்தினர்கள் அந்த கடனை ஒப்படைத்து விடுவார்கள். அப்படி இல்லை என்றால் நாங்கள் நினைத்த நேரத்திலே கடனை வாங்கி இருக்கிறோம், நூற்றுக்கணக்கான நபர்களிடத்திலே கடனை வாங்கி இருக்கிறோம், அதிகமானவர்களை ஏமாற்றி இருக்கிறோம், அதிகமானவர்களுக்கு கொண்டு வைத்திருக்கிறோம். இதே நிலைமையில் நாங்கள் மரணித்து விடுகிறோம். அந்த கடனை பற்றி எங்களுடைய பிள்ளைகளுக்கும் தெரியாது, வசியத்தையும் நாங்கள் செய்யவில்லை, டயரியிலே குறிப்பாகவும் எழுதி வைக்கவில்லை. எங்களுடைய மரணத்திற்கு பின்னால் ஜனாதாவை வைத்துக் கொண்டு எங்களுடைய குடும்பத்தினர்கள் அறைகூவல் விடுப்பார்கள். அவர்கள் சொல்வார்கள், இந்த ஜனாதா யாருக்காவது கடன் கொடுக்க வேண்டியிருந்தால் தாராளமாக வந்து கேட்டுக் கொள்ளலாம். ஒருவர் வந்து சொல்வார், எனக்கு 500 ரூபாய் கடன் தர வேண்டும், உடனடியாக அந்த பணத்தை இழுத்து வீசுகிறார். 1000 ரூபாய் தர வேண்டும், இழுத்து வீசுகிறார். இன்னொருவர் வந்து சொல்கிறார்,
சொல்கிறார் 5 லட்சம் தர வேண்டும். இந்த நேரத்திலே அவருக்கு தூக்கி வாரி போடுகிறது, கைகளை விரிக்கிறார். 5 லட்சம் என்ற தொகையை நான் எப்படி கொடுப்பது? என்னுடைய தந்தை இந்த கடனை வாங்கி இருக்கிறார் என்பதற்கு எங்கே ஆதாரம் இருக்கிறது என்று இந்த நேரத்திலே ஆதாரத்தை தேட ஆரம்பிக்கிறார். அந்த பிள்ளைகள் சொல்லிவிடுவார்கள், என்னுடைய தந்தை அவர்கள் உங்களிடத்திலே இந்த பெரிய தொகையை கடனாக வாங்கி இருக்கிறார்கள் என்பதற்கு எங்கே ஆதாரம் இருக்கிறது? எங்கே எழுத்து மூலம் இருக்கிறது? சாட்சிகள் இருக்கிறார்களா? ஏனென்றால் எங்களுடைய தந்தை அவர்கள் இதனை பற்றி எதனையும் எங்களுக்கு சொல்லவில்லை, எங்களுக்கு வசியத்தம் செய்யவில்லை. தந்தையுடைய டயரியில் கூட இதனை பற்றி எந்த தகவலும் கிடையாது, எந்த குறிப்பும் கிடையாது. எனவே இவ்வளவு பெரிய தொகையை உங்களால் உங்களுக்கு தர முடியாது என்று அந்த பிள்ளைகள் மறுத்து விடுவார்கள். அந்த பிள்ளைகளை சொல்லி குற்றம் கிடையாது, அவர்களுடைய நிலைப்பாடு சரியானதாகத்தான் இருக்கிறது. ஏனென்றால் இந்த உலகத்திலே ஏமாற்று தேர்வரிகள் மலிந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், அதிகமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஒருவர் மரணித்து விட்டால் அவருடைய குடும்பத்தினரிடத்திலே சென்று உங்களுடைய தந்தை அவர்கள், உங்களுடைய அண்ணன் அவர்கள், உங்களுடைய தாய் அவர்கள் எனக்கு இவ்வளவு தர வேண்டும் என்று பணம் பறிக்கக்கூடிய ஏமாற்று தேர்வரிகளும் சமூகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். எனவே அந்த பிள்ளைகள் நாங்கள் ஏமாற்றப்பட்டுவிடக் கூடாது, கவனமாக நடந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக யாரெல்லாம் உங்களுடைய தந்தை அவர்கள் எங்களுக்கு கடன் தர வேண்டும் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்களோ அவர்களிடத்திலே ஆதாரத்தை கேட்கிறார்கள், எழுத்து மூலத்தை கேட்கிறார்கள். ஆதாரம் இல்லாமல் இருக்கக்கூடிய நேரத்திலே அந்த குழந்தைகள் அந்த கடனை எங்களால் தர முடியாது என்று மறுத்து விடுகிறார்கள். அந்த பிள்ளைகளின் மீது எந்த குற்றமும் கிடையாது, அவர்களுடைய நிலைப்பாடு சரியானதாகத்தான் இருக்கிறது. என்றாலும் அந்த தந்தை அவர்கள் மரணித்தவர் மாற்றிக்கொள்கிறார். கியாமத்துடைய நாளையிலே அல்லாஹ்வின் முன்னிலையில் குற்றவாளி கூண்டிலே அவர் நிறுத்தப்படுவார். எந்த தொகையை அவர் கடனாக வாங்கியிருந்தாரோ அந்த தொகைக்கான நன்மைகளை அவர் ஒப்படைக்க வேண்டும். நன்மைகள் குறையக்கூடிய நேரத்திலே இவரால் பாதிக்கப்பட்டவர்களுடைய அந்த பாவங்களையும் அந்த தீமைகளையும் சுமத்த வேண்டிய ஒரு நிலைமை இவருக்கு உருவாக்கும் என்பதனை சரியான ஹதீஸ்களிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு மிக தெளிவாக சொல்லி தந்திருக்கிறார்கள். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எனவே நாங்கள் எச்சரிக்கையாக நடந்து கொள்ள வேண்டும், கவனமாக இருக்க வேண்டும், தேர்தலாக இருக்க வேண்டும். கடன் என்ற கொடுக்கல் வாங்கல் என்பது இந்த உலகத்தோடு முடிந்து போகக்கூடிய ஒரு காரியம் அல்ல, கியாமத்திலும் தொடரக்கூடிய ஒரு கதையாகத்தான் இந்த கடன் என்ற கொடுக்கல் வாங்கல் இருக்கிறது. எனவே நாங்கள் எமது வாழ்க்கையிலே இந்த கொடுக்கல் வாங்கல் சம்பந்தமாக யாரெல்லாம் எங்களால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்களோ, யாருக்கெல்லாம் நாங்கள் அநீதி இழைத்திருக்கிறோமோ, அநியாயம் செய்திருக்கிறோமோ அவர்களுக்கான அந்த ஹக்குகளை நாங்கள் திருப்பி ஒப்படைத்து விட வேண்டும். அதிலே இருந்து நாங்கள் ஹலால் தேடிக்கொள்ள வேண்டும், பிராயச்சித்தத்தை நாங்கள் தேடிக்கொள்ள வேண்டும். அப்படி இல்லாமல் அல்லாஹ்வை சந்திப்போமாக இருந்தால் நாங்கள் மாற்றிக்கொள்வோம் என்பதனை நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்திலே இந்த கொடுக்கல் வாங்கல் விஷயத்திலே மிக பேணுதலாக எச்சரிக்கையாக நடந்து கொள்ளக்கூடிய சிறந்த முஸ்லிம்களாக நம் அனைவரையும் ஆக்கியருள்வானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வா ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.